கோபுர தரிசனம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று கூறுவார்கள். காலையில் எழுந்ததும் முதல் தரிசனமாக நீங்கள் கோவில் கோபுரத்தை கண்டால் அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு லாபமும் அதிர்ஷ்டமும் பெருகுமாம். கோபுர தரிசனம் செய்பவர்களுக்கு கோடி புண்ணியங்கள் வந்து சேரும் என்கிறது ஆகம விதிகள். கோவிலுக்கு சென்றால் முதலில் கோபுரம் வழியாக நுழைந்து பின்பு கருவறையை அடைவதுதான் வழக்கம். இப்படி கோபுரங்கள் இருக்கும் கோவில்களுக்கு அதீத சக்தி உண்டு. பெரிய பெரிய கோபுரங்கள் அமைத்து அதில் கலசங்களை வைப்பது காலாகாலத்திற்கும் நிலைத்து நிற்கும் ஒரு அற்புதமான அறிவியலாகும். கோபுரத்தை தரிசனம் செய்த பின்பு கோவிலுக்குள் சென்று மூலவரை வணங்க வேண்டும். பின்பு எல்லா கடவுளரையும் வணங்கிவிட்டு பிரகாரத்தை வலம் பெற வேண்டும். ஆலய வழிபாட்டுக்கு செல்ல இயலாதவர்கள் கூட தூரத்தில் இருந்து கோபுரத்தை வணங்கி செல்வதை காண முடியும். கோபுரங்கள் ஸ்தூலலிங்கமாகவும் இறைவனின் பாதங்களாகவும் பாவிக்கப்படுகின்றன. கோபுர வழிபாடு முழுமையான ஆலய வழிபாட்டுக்கு இணையானது என்ற நம்பிக்கை காலம் காலமாய் நம்மிடையே இருந்து வருகிறது. சிற்பசாஸ்திரத்தின்படி கோவில்களின் அமைப்பானது மனித உடலின் வடிவத்தில் அமைய வேண்டும் என வரையறுக்கப்பட்டுள்ளது. இதனை க்ஷேத்திரம் சரீரம் பிரஸ்தாரம் என்பார்கள். அதி உயரத்தில் இருந்து விமானத்தையோ கோபுரத்தையோ எவன் பார்த்தவுடன் வணங்குகிறானோ அவனுக்கு பாம்பானது தனது சட்டையில் இருந்து விடுபடுவது போல சகல பாவங்களில் இருந்தும் விடுபடுவான் என சுப்ரபேதாகமம் கூறுகிறது. நமது இரு கரங்களையும் தலைக்கு மேலாக வைத்து குவித்து வணங்கும் போது திருக்கோபுர அமைப்புக்கு ஒத்ததாக அவ்வமைப்பு இருப்பதை பொதுவாக காணலாம். நமது சக்திக்கு மேற்பட்டவன் இறைவன் என்பதையும் அவனை அடைவதற்கு நமது புலன் ஒடுக்கம் அவசியம் என்பதையும் இது எடுத்து காட்டுகிறது. இதற்கு பெயர் திருக்கோபுர ஒடுக்கம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு ஆலயத்தின் கோபுரமும் விமானமும் எவ்வளவு தூரத்தில் தெரிகிறதோ அவ்வளவு தூரமும் கைலாச பிரதேசம் என போற்றப்படும். இதனால் தென்னாட்டில் பல மன்னர்கள் திருக்கோயில்களில் மிக உயர்ந்த கோபுரங்களை கட்டினார்கள். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், கோபுர தரிசனம் பாவ விமோசனம் போன்ற ஆன்றோர் வாக்குகள் கோபுர தரிசனத்தால் நமது ஆன்மா பெரும் புனித தன்மையை புலப்படுத்துகிறது. கோபுரத்தை கண்டவுடன் நிலத்தில் வீழ்ந்து வணங்க வேண்டும் என்ற செய்தியை பெரிய புராண பாடல் ஒன்றும் விளக்குகிறது. கோபுர தரிசனம் ஒவ்வொரு மனிதனும் கண்டு வணங்க வேண்டியது அவசியமாகும் என்பதால் கோபுர தரிசனம் செய்வோம், கோடி புண்ணியம் பெறுவோம். இதுபோன்ற பல ஆன்மீக தகவல்களுடன் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.